மகான்கள் சில சமயம் வந்து ஒரு அதர்மம் நடக்கும்போது அமைதியா இருந்துருவாங்க. எங்க அப்படின்னு கேட்டா, திரௌபதிக்கு வந்து அப்பேற்பட்ட அக்கிரமம் நடக்கிறது அங்க சபையில, அங்க பீஷ்மர்ல இருந்து அத்தனை பேரும் மௌனமா இருக்கா. இப்ப அந்த சாதுக்கள் ஹிருதயம் கூட பிரமாணம் இல்ல, மனசாட்சி தான் பிரமாணம். இந்த மூணு தவிர வேற எடுத்துக்கவே முடியாது. எது ஒரு தர்மத்துக்கு பிரமாணம் அப்படின்னு கேட்டா, முதல்ல சாஸ்திரம், அப்புறம் சாதுக்களோட ஹிருதயம். அதுவும் வைதிகமான சாதுக்கள், அதர்மத்தை வந்து சகிக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சாதுக்கள், அவளோட ஹிருதயம் பிரமாணம். அதுக்கு அடுத்து யாரு அப்படின்னு கேட்டா மனசாட்சி. மனசாட்சி என்ன பண்ணும் அப்படின்னா, யாருக்குமே தெரியாம நம்ம ஒரு தவறு பண்ணிட்டா கூட காலம் கூட நீ ஒரு தவறு பண்ணிட்டே அப்படின்னு நம்மளை குத்திட்டே இருக்குமா. மனசாட்சி தான் தெய்வம்னு வேற சொல்ற. அதனால மூணாவதா சொல்றது மனசாட்சிங்கிறது. இப்ப விஸ்வாமித்திரர் சொல்றத இவர் வந்து ராமர் அப்படியே ஏத்துக்கிறார். சாஸ்திரத்தை வந்து கேட்கல, சாஸ்திரம் சொல்றத அப்படியே ஓரமா வச்சுட்டார்.